تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله مولانا العلي العظيم. فقال نبي الله صلى الله عليه وسلم: أعطوا الأجير أجره قبل أن يجف عرقه، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். கல்வில் நிறைந்த கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபா செம்மல்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குடும்பிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். தங்கை பக்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மே 1 உலகெங்கிலும் இன்றைய தினம் தொழிலாளர்கள் தினம், உழைப்பாளர்கள் தினம் என்ற பெயரோடு கொண்டாடப்பட்டு வருகிற ஒரு தினமாக, உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் அவர்களுடைய தியாகங்களும் அவர்கள் ஆற்றி வருகிற தன்னலமற்ற பணிகளையும் நினைவுகூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஒரு தேசத்தின் வளர்ச்சி, ஒரு தேசத்தின் முன்னேற்றம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் இந்த தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள், இவர்களுடைய உழைப்புகளும் இவர்களுடைய வியர்வைகளும் இரத்தங்களும் அது முதுகெலும்புகளாக இருக்கிறது, தூணாக இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. இந்த நாளை ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக இந்த சமூகம் கொண்டாடுவதில்லை. இது மிகப்பெரிய ஒரு உரிமைகளுக்கான போராட்டத்திற்குரிய ஒரு நாளாக இதை நாம் நினைவு கூறுகிறோம். கார்ல் மார்க்ஸ் என்று சொல்லக்கூடிய எழுத்துலக மேதையின் மிகச்சிறந்த அறிவாற்றல் படைத்தவர். அவருடைய எழுத்து இந்த உலகத்திலே, பொதுவாக குறிப்பாக தொழிலாளர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் இந்த உலகத்திலே முதலாளி வர்க்கத்திற்கு கீழாக அவர்கள் உழைத்து வந்த அவர்களுடைய கடுமையான மேலதிக நேரங்களை குறித்து அவர் எழுதினார். நீங்கள் உழைக்கும் நேரம் ரொம்ப அதிகமானது, அதற்கான ஊதியங்கள் மிக குறைவானது. ஒரு 8 மணி நேர உழைப்பை கடந்து 15 மணி நேரம் 18 மணி நேரம் உழைத்து வந்த அந்த உழைப்பாளர்கள், அவர்களுடைய நேரம் சுரண்டப்படுகிறது, அவர்களுடைய ஓய்வுகள் சுரண்டப்படுகிறது, அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அது பாதிக்கப்படுகிறது என்பதை கருத்தில் கொண்டு அவர் எழுதிய அந்த எழுத்து உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு புரட்சியும் கிளர்ச்சியும் உண்டாக்கியது. அதாவது தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். நாங்கள் 8 மணி நேரம் தான் வேலை செய்வோம். அந்த 8 மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து நடைபெற்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நாடெங்கிலும் உலகெங்கிலும், மிகப்பெரிய உயிர் சேதங்கள், மிகப்பெரிய தியாகங்கள். அப்பேற்பட்ட தியாகங்களுக்கு பின்னால் கிடைத்திருக்கக்கூடிய அவர்களுக்கான உரிமைகளை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கிறோம், நினைவு கூர்ந்து பார்க்கிறோம்.
சங்கையான பெருமக்களே, நவீன காலகட்டங்களிலே உருவாகி இருக்கக்கூடிய இந்த சட்டங்களில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள், அவர்களுடைய உழைப்புக்கள், அவர்களுக்கு தர வேண்டிய மரியாதைகள், சுயமரியாதைகள், சமத்துவங்கள் என்பது குறித்தெல்லாம் நீண்ட நெடிய வழிகாட்டுதல்களை இஸ்லாம் தந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, அதனால்தான் உழைப்பை குறித்து இஸ்லாம் சொல்லுகிற போது இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளாக இருக்கக்கூடிய வணக்கங்கள், கடமையான வணக்கங்களுக்கு அடுத்த அந்தஸ்திலே இந்த உழைப்பு என்பது அமைந்திருக்கிறது. சங்கையான பெருமக்களே, ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஹிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். நீங்கள் இறைவனுக்கான கடமையை நிறைவு செய்து விட்டால் நீங்கள் பூமியிலே பறந்து சென்று அல்லாஹ்வுடைய ஃபضலை நீங்கள் தேடுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு ரிஸ்கிற்கான பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். அல்லாஹும் மர்சுக்குனி, அல்லாஹும் மர்சுக்குனி என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டாம். அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய வார்த்தையை முன்வைக்கிறார்கள். தக்குதுன்ன ஃபீ மஸ்ஜிதுக்கும், உங்களுடைய பள்ளிவாசலில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இது போன்ற துஆக்கள் நீங்கள் இறைஞ்சி கொண்டிருப்பதை விட இறைவன் சொல்லுகிற விதத்திலே உங்களுக்கான ரிஸ்குகளை நீங்கள் தேடி செல்லுங்கள். அது உங்கள் மீது ஃபர்தான ஒன்றாக இருக்கிறது. தலபுல் ஹலாலி ஃபரீதத்துன் பஅத ஃபரீதா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஹலாலான சம்பாத்தியத்தை, ஒரு ஹலாலான வருமானத்தை தேடுவதற்காக வேண்டி நீங்கள் தேடி செல்வது என்பது இருக்கிறதே, அது இறைவனுக்கான கடமைகளுக்கு பின்னால் அடுத்த கடமையாக இருக்கிறது. அதனால்தான் உழைப்புக்கள் என்பது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது வருமானத்தை ஈட்டுவது மாத்திரமல்ல, அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்க வழிபாடு என்ற கோணத்தில் இஸ்லாம் சொல்லுகிறது. அதை செய்கிறவர்களை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மெச்சி பேசி இருக்கிறார்கள். அது போன்ற உழைப்பாளர்கள் அவர்களுடைய கரத்தை பிடித்து காய்த்து போயிருக்கக்கூடிய அந்த கரத்தை கண்டால் அதை பார்த்து அதை பிடித்து முத்தமிடுவார்கள். தங்களுடைய முபாரக்கான இதழை அவர்களுடைய கரத்திலே பதிப்பார்கள். இந்த தேசத்தினுடைய உழைப்பாளர்கள், இவர்களுடைய உழைப்புக்கள் இந்த தேசத்திற்கு எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் முகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அதனால்தான் தங்களுடைய பிரார்த்தனைகளில் பிரதானமான பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை துஆவை இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் என்ற துஆவை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். அவருடைய உழைப்பை தடுக்கக்கூடிய இயலாமை, நமது உழைப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய சோம்பல்தனம், இதை குறித்து இறைவாவிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற துஆக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யுமாறு நமக்கு போதித்திருக்கிறார் என்று சொன்னால், உழைப்பு என்பது ஒரு குடும்பத்தின் தேவை அல்ல, ஒரு தனி மனிதனுடைய தேவை அல்ல, அது ஒரு தேசத்தின் வளர்ச்சி அதில் தான் அமைந்திருக்கிறது. இது போன்ற உழைப்பாளர்கள் தங்களுடைய உழைப்புகளில் அவர்கள் சோர்ந்து விட்டால், அவர்கள் தங்களுடைய உழைப்புகளை அவர்கள் நிறுத்தி கொண்டால் ஒரு தேசமே ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்கிற நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அதனால்தான் அந்த உழைப்பை குறித்து அதிகம் இஸ்லாத்திலே வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. அந்த உழைப்பாளர்கள் அவர்கள் எவ்வளவு தூரம் மதிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய தொழிலிலே அவர்கள் எவ்வளவு தூரம் அவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுதலாக தந்து கொண்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, இன்று நாம் செய்யக்கூடிய பல்வேறு தொழில்கள், பல்வேறு வியாபாரங்கள், எந்த தொழிலாக இருந்தாலும் கூட அது எதிலும் அது இழிவானது என்பதல்ல. மார்க்கம் எந்த தொழிலையும் அதை குறைவாக கருதவில்லை. அது குறைகள் கொண்டு பார்ப்பதை இஸ்லாம் தடுக்கிறது. எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அவருக்கான ஆர்வத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள், அவருக்கு நீங்கள் கை கொடுங்கள், அவருக்கு நீங்கள் தோள் கொடுங்கள், அவரை அரவணைத்து அவருக்கு தேவையானதை நீங்கள் செய்து கொடுங்கள் என்றுதான் மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. எந்த தொழிலும் குறைந்த தொழில் அல்ல, எந்த தொழிலும் அது இகழப்படக்கூடிய ஒரு தொழில் அல்ல. அருமையான பெருமக்களை ஹதீசுகளிலே பார்க்கிறோம். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ரிவாயத்திலே பார்க்கிறோம். நஜ்னி அல் ஹபாஸ, அராக்கு மரத்தினுடைய அந்த பழங்களை பறித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள்.
பார்க்கும் பொழுது சொல்கிறார்கள், அலைக்கும் பில் அஸ்வதி மின்ஹு, அந்த மரத்திலே எது கருத்த பழமாக இருக்கிறதோ அதை நீங்கள் பறித்து சாப்பிடுங்கள், அதை பறியுங்கள் என்று சொல்கிறார்கள். கேட்பவர்களுக்கு ஆச்சரியம் மேலிடுகிறது. இந்த காடுகளிலே, வனாந்தர காடுகளிலே நிறைந்திருக்கக்கூடிய மரங்களுக்கு இடையிலே எந்த மரத்திலே எந்த கனிகள் அது இனிப்பாக இருக்கும், எந்த கனிகள் அது சுவையாக இருக்கும் என்று இவர் தெரிந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் கேட்கிறார்கள், கண்ணக தரஆல் கலம், நீங்கள் ஆடு வைத்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். ஆடு வைப்பவருக்குத்தான் இந்த வனாந்தர காடுகளிலே, இந்த காடுகளிலே வளர்ந்திருக்கக்கூடிய மரங்கள் எந்த மரத்திலே எந்த பழங்கள் சுவையாக இருக்கும் என்பதை அதை சொல்ல முடியும். எனவே நீங்கள் ஆடு வைத்திருக்கிறீர்களா என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். ஹல் மின் நபிய்யின் இல்லா வகத் ரஅல் கனம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திற்கு வந்த எந்த இறை தூதர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆடு வைத்திருக்கிறார்கள். அது ஒரு குறைந்த ஒரு தொழில் அல்ல, அது இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்பு கற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தொழில். இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்காக வேண்டி வருகின்ற தலைவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொறுமைகள் அதில் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய நன்மைகளை அந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, எந்த தொழில்களும் அது குறைத்து பார்க்கப்படக்கூடிய தொழில்கள் இல்லை. எந்த விதமான வியாபாரங்களும் சரி, நாம் செய்யக்கூடிய தொழில்முறைகள் ஹலாலான நோக்கத்தை கொண்டு நாம் தேடுகிற எதுவும் மார்க்கத்தில் அது குறைந்து கண் கொண்டு பார்க்கப்படுவதில்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அதனால்தான் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அவர் இறைவனின் நேசராக இருக்கிறார் என்கிற தத்துவங்களை இந்த உம்மத்துக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அல் காசிபு ஹபீபுல்லா என்று சொல்வார்கள். உழைப்பவர், தொழிலில் ஈடுபடுபவர், தொழில் முனைப்போடு செய்யக்கூடியவர், அவர் அல்லாஹ்வின் நேசராக இருக்கிறார், அல்லாஹ்வினுடைய பிரியத்திற்குரியவராக இருக்கிறார் என்கிற தத்துவங்களின் மூலமாக உழைப்பாளர்களுடைய உழைப்பை குறித்து சமூகம், இந்த வார்க்கம் நமக்கு போற்றுவதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, எனவேதான் நேர்மையான தொழில் செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானங்களை குறித்து மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. தங்களுடைய தொழில், தங்களுடைய வியாபாரங்களிலே எந்த அளவுக்கு நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானங்கள் சாதாரணமானதல்ல. நாம் விரும்புகிற, நாம் எல்லோரும் விரும்புகிற நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சாலிஹீன்கள், இவர்களுடைய நெருக்கங்கள் நமக்கு கிடைக்கிறது. அத்தாஜிரு சதூகுல் அமீன் என்று சொன்னார்கள். நம்பிக்கையாளராக, உண்மையாளராக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி என்பவர் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதா, நபிமார்களோடும் சித்தீகீன்களோடும் போர்க்களங்களிலே உயிர் நீத்த தியாகிகளோடும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உழைப்பாளருக்கு கிடைக்க வேண்டிய சன்மானங்கள், இந்த மார்க்கம் தருகிற மரியாதைகளை இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கிக்குரிய பெருமக்கள், எனவே ஒரு உழைப்பாளிகளை, ஒரு தொழிலாளர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை இந்த உலகத்துக்கு இஸ்லாம் மிக அழகிய முறையில் நமக்கு போதித்து காட்டுகிறது. உழைப்பாளிகள் அவர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும், அவர்களுக்கான ஈக்குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய சமத்துவம் பேணப்பட வேண்டும். தொழிலாளர்கள், முதலாளிகள், தொழிலாளர்கள் என்கிற எந்த ஒரு பாகுபாடும் வித்தியாசங்களும் இல்லாமல் அவர்களுக்கு இடையிலே நீங்கள் சமத்துவத்தை நீங்கள் பேணப்பட வேண்டும், போதிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய சுய கௌரவங்கள், சுய மரியாதைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பணிச்சுமைகளிலே முதலாளி வர்க்கத்தில் இருப்பவர்கள் அதிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. அருமையான பெருமக்கள், ஹதீசுகளிலே பார்க்கிறோம். அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஏதோ ஒரு பயணத்திலே அவர்கள் வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அலைஹி ஹுல்லத்துன் வ அலா குலாமிஹி ஹுல்லத்துன், அவர் மீதும் உயர்ரக ஆடை இருக்கிறது, ஜோடி ஆடை அணிந்திருக்கிறார். அவருடைய அருகில் இருக்கக்கூடிய அவருடைய குலாம், அவருடைய பணியாளர், அவர் மீதும் அந்த ஆடை என்பது இருக்கிறது. ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் மக்கள். ஒரு தொழிலாளியின் உடலில் இருக்கக்கூடிய ஆடை அவருடைய முதலாளியின் ஆடு உடலிலும் இருக்கிறது. ஒரு எஜமானருக்கும் அடிமைக்கும் இவ்வளவு ஒற்றுமை இருக்க வேண்டுமா? ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதரை அவருடைய தாயோடு நான் குறைத்து மதிப்பிட்டு பேசிவிட்டேன். அவருடைய தாயை குறித்து நான் படித்து நான் பேசிவிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கூப்பிட்டு கடுமையாக கண்டித்தார்கள். அறியாமை காலத்தினுடைய குணங்கள் இன்னும் உங்களுடைய உள்ளங்களிலே குடிகொண்டிருக்கத்தான் செய்கிறதா?
அபூதர், அவருடைய தாயோடு சேர்த்து நீங்கள் குறை பேசியிருக்கிறீர்களா? எந்த வகையிலே அவர் குறைந்தவர்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதை அபூதர் கிஃபாரி அவர்களுக்கு போதிக்கிறார்கள். ஃபல்யுத்இமுஹு மிம்மா யஅகுல் ஜஅலஹுல்லாஹு பிஐதீக்கும். உங்களுடைய கரங்களுக்கு கீழே அல்லாஹ் இப்படிப்பட்ட தொழிலாளர்களை, பணியாளர்களை அல்லாஹ் உங்களுக்கு கீழே நியமித்து தந்திருக்கிறார். உங்களுக்கு கீழே அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களிடத்தில் எப்படி நடத்த வேண்டும்? அவர்கள் ஃபல்யுத்இமுஹு மிம்மா யஅகுல், எதை உண்ணுவார்களோ அதை அவர்களுக்கு உண்ண கொடுக்கட்டும். வல்யுல்பிசுஹு மிம்மா யல்பிசு, எந்த ஆடையை உடுத்துவார்களோ அந்த ஆடையை அவர்களுக்கு உடுத்த கொடுக்கட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபலா யுகல்லிஃபூஹும், எந்த வகையிலும் அவர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய சக்தியை மீறி நீங்கள் சிரமத்தை அவர்களுக்கு தர வேண்டாம். ஃபலா யுகல்லிஃபூஹும் மா யக்லிபு அலைஹிம், அவர்கள் சக்திக்கு உட்பட்டு அவர்களுக்கு பணியமர்த்துங்கள். அவ்வாறு நீங்கள் அந்த சக்திக்கு மீறிய பணிகளை செய்வதாக இருந்தாலும் கூட கண்டஃப்துமூஹும் ஃபஅஈனூஹும், நீங்களும் அவர்களுக்கு அந்த தொழிலை பணியை நீங்கள் அவர்களுக்கு உதவியாக இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிப்பதை அவர்கள் அபூதர் ஞாபகப்படுத்தி உம்மத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். சிங்கைக்குரிய பெருமக்களே, எந்த வகையிலும் ஒரு தொழிலாளர் அவருடைய சமத்துவம் மீறப்பட்டு விடக்கூடாது, சமமானவராக கருதப்பட வேண்டும். ஒரு முதலாளி தொழிலாளி என்கிற வித்தியாசம் உண்ணும் உணவில் ஏற்பட்டு விடக்கூடாது, உடுத்தும் உடையிலே ஏற்பட்டு விடக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுபோன்று அவர்களுடைய சுய மரியாதைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவருக்கிட சில தனி மரியாதைகள் இருக்கிறது, கௌரவங்கள் இருக்கிறது. எந்த வகையிலும் அவருடைய குடும்பத்தை குறித்தோ அவருடைய குடும்ப பின்னணிகளை குறித்தோ நீங்கள் குறைபடுத்தி பேசிவிட வேண்டாம். அவருக்கிட மரியாதை இருக்கிறது, அவருக்கிட உணர்வுகள் இருக்கிறது. அந்த உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், படிச்சுமைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது, அவர்களுடைய சக்திக்கு மீறி நீங்கள் அவர்களை சிரமத்திற்கு உள்ளாக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதுபோன்ற சுமைகளில் நீங்கள் பங்கெடுப்பதில் தான் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்களே. அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட உன்னதமான வழிகாட்டுதல்களை 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் இந்த சமூகத்திற்கு வழங்கி தந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியத்தோடு இன்றைக்கும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நவீன கால உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை, சமத்துவத்தை தொழிலாளர்களுக்கு இடையிலே பார்க்க முடிகிறதா? இப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை, சுயமரியாதையை பணியாளர்களுக்கு இடையிலே நாம் பார்க்க முடிகிறதா? எவ்வளவு தூரம் மிக அலட்சியமாக நாம் அவர்களை இழிவுபடுத்தி விடுகிறோம், எவ்வளவு தூரம் அவர்களை நாம் அலட்சியப்படுத்தி விடுகிறோம், அவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தி விடுகிறோம். சகைக்குரிய முதலாளிகள் இதை யோசிக்க வேண்டும். அருமையான பெருமக்கள், நமக்கு கீழே பணி செய்யக்கூடிய நம்மளுடைய பணியாளர்கள் அவர்கள் நமக்கு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமது நிறுவனங்களிலே, நம்மளுடைய தொழில் துறைகளிலே அவர்கள் மானசீக உள்ளத்தோடு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய இது போன்ற உணர்வுகள் காக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு போதித்து காட்டுகிறது. சகைக்குரிய பெருமக்கள், எந்த அளவுக்கு ஒரு தொழிலாளர் பணியாளரை மன்னிக்க முடியும்? ஒரு முதலாளி தன் பணியாளர் செய்யக்கூடிய தவறுகளை எந்த அளவுக்கு மன்னிக்க முடியும்? எவ்வளவு தூரம் தான் அவர் செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்து கொள்ள முடியும்? எவ்வளவு தவறுகள் செய்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், கம் நஃபு அனில் ஹாதிம், ஒரு ஹாதிமை நாங்கள் எவ்வளவு தூரம் தான் மன்னிப்பது? எங்களிடத்திலே பணி செய்பவர் தவறு செய்கிறார், எத்தனை முறை நாங்கள் அவர்களை மன்னிப்பது என்று பெருமானிடத்திலே வந்து கேட்கிற போது சமத்த வாய் மூடி இருக்கிறார், எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் மீண்டும் கேட்கிறார், நாங்கள் எவ்வளவு தூரம் தான் மன்னிப்பது? அந்த கேள்வியின் முக்கியத்துவத்தை அவர் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு இருக்கிறார். மேலும் அவருக்கு இருக்கக்கூடிய கோபம் கொஞ்சம் தணிய வேண்டும் என்பதற்காக வேண்டி மேலும் பொறுத்திருக்கிறார்கள். 2வது தடவையாக, 3வது தடவையாக அந்த கேள்விகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் முன்வைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யஃபூ குல்ல யௌமின் 70 மர்ரா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவர்களை 70 முறை நீங்கள் மன்னித்துக் கொண்டே இருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், 70 முறை மன்னிக்க வேண்டும் என்பது எண்ணிக்கையான இடத்திலே நோக்கம். அருமையான பெருமக்களே, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் அவ்வப்போது அலட்சியப்படுத்திக் கொண்டே இருங்கள். அவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளை நீங்கள் பெரிதுபடுத்தி அவர்களுடைய பணி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களை இடைநிறுத்தம் செய்து விடாதீர்கள். அதில் ஏற்படக்கூடிய இழப்புகள் யாரா? இவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது, இவரை நம்பி பல குழந்தைகள் இருக்கிறது, இவர்களுடைய வருமானத்தை நம்பி ஊர்களிலே பல குடும்பங்கள், பல உயிர்கள் காத்து கொண்டிருக்கிறது. சட்டன அவர்களை நாம் நிறுத்துவதால், சட்டன அவர்களை நாம் நிறுத்தி விடுவதால், அவர்களை அனுப்பி விடுவதால்
அவருக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன, அந்த உழைப்பின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை இல்லாமல் போய்விடும். அந்த உழைத்து உண்ண வேண்டும் என்கிற அந்த சிந்தனை அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். குறுக்கு வழியிலே சிந்திக்க தொடங்கி விடுவார். இந்த சமூகத்திலே தன்னுடைய பொருளாதாரத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி வேறு ஏதாவது தவறான வழிகளை அவர் தேர்ந்தெடுக்கக்கூடும். பெருமையான பெருமக்களே, இது போன்ற சூழலுக்கு உங்களுடைய பணியாளர்களை நீங்கள் தள்ளிவிடாதீர்கள் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருவதை பார்க்க முடியாது. அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு அக்கறை கொண்ட ஒரு முதலாளித்துவ வர்க்கம் இந்த சமூகத்திலே உருவாக வேண்டும். இது போன்ற ஒரு சிந்தனை கொண்ட வர்க்கம் உருவாகிற போது ஒரு தேசத்தின் வளர்ச்சி தடுக்க முடியாது. ஒரு தேசத்தினுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுத்துவிட முடியாது. நிச்சயம் அதில்தான் உண்மையான முன்னேற்றம் இருக்கிறது என்பதை பெருமானாருடைய வழிகாட்டுதல் நமக்கு போதித்து காட்டுகிறார். அவர்களுடைய உடல் நலனிலும் கூட அவர்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்துங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக நீங்கள் அவரை பாருங்கள். உங்களுடைய பணியாளர்களை நீங்கள் பணியாளர் நோக்கத்தோடு பார்க்காதீர்கள். உங்களுடைய அடிமைகளாக இருந்தாலும் கூட அடிமை என்ற பார்வையோடு நீங்கள் அவர்களை பார்க்க வேண்டாம். உங்களில் ஒரு உறுப்பினராக நீங்கள் அவரை பாருங்கள். அவருக்கும் உடல் தேவைகள் இருக்கிறது, அவருக்கும் வியாதிகள் இருக்கிறது, அவருக்கும் அக்கறைகள் எவ்வளவு தேவைகள் இருக்கிறது. அந்த உடல் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்துவதில் தான் அவருடைய பாதுகாப்புகள் முன்னேற்றங்கள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்க முடிகிறது. சகிக்குரிய பெருமக்களே, இதா அத்தா அஹதகும் ஹாதிமஹு பித்தஆமிஹி, உங்களுடைய ஹாதிம், உங்களுடைய பணியாளர் உங்களுக்கான உணவுகளை பரிமாறுகிறார், உங்களுக்கான உணவுகளை அவர் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவரை உங்களோடு நீங்கள் அமர்த்திக் கொள்ளுங்கள். அது அவர்கள் நீங்கள் உண்ணுகிற அந்த உணவிலே நீங்கள் அவர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அவரை அமர்த்துவதில் உங்களுக்கு சிரமம் இருந்தாலும் கூட அவருக்கு நீங்கள் ஒழுக்குமத்தை ஒரு கவலத்தையோ அல்லது 2 கவலத்தையோ அவர்களுக்கு நீங்கள் உண்ண கொடுங்கள். அவுக்குலத்தை ஒரு வாய் அல்லது 2 வாய் அவர்களுக்கு நீங்கள் ஊட்டுங்கள். அந்த உணவிலே அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னஹு வலிய இலாஜஹு, இந்த உணவை தயாரிப்பதற்காக வேண்டி பெரும் சிரத்தை எடுத்திருக்கிறார் அவர். இந்த உணவை தயார் செய்வதற்காக வேண்டி அதனுடைய சூட்டை அவர் அனுபவித்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அவர்களுடைய உரிமைகள் இருக்கிறது என்பதை இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கிக்குரிய பெருமக்களே, மேஜையிலே அமர்ந்து சாப்பிடுவது முதலாளிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. மேஜையிலே அமர்ந்து சாப்பிடுவது உயர்ந்த ரகத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பவர் அல்ல. நின்று பணியாளர்கள் அவர்கள் நின்றுத்தான் பணிவார வேண்டும் என்பதல்ல. அவர்களுக்கும் நீங்கள் சம அந்தஸ்தை நீங்கள் தரலாம். உங்களோடு நீங்கள் சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் உண்ண கொடுக்கலாம். அந்த உணவை தயாரிப்பதற்காக வேண்டி அவர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியிலே அவர்களுக்கு அதில் பங்கு இருக்கிறது என்று சொன்னால், 100 கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக சங்கிக்குரிய பெருமக்களே, அவர்களுடைய நலனை மேலோட்டமாக இஸ்லாம் சொல்லவில்லை. எவ்வளவு தூரம் அவர் சமைத்த உணவிலும் கூட அவர்களுக்கு முதல் பங்கு பணியாளர்களுக்கு தான் இருக்கிறது என்கிற உண்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு போதித்து தருவதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட உடல் நலன்களிலே அவர்களுடைய தேவைகளிலே நீங்கள் அக்கறை செலுத்தும் போது உங்களுக்கு அவர்கள் பணி செய்வார்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள், உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடைவதிலே எவ்வளவு தூரம் அவர்கள் முனைப்போடு செயல்படுவார்கள். அருமையான பெருமக்கள், இப்படிப்பட்ட தன்மைகள் நாம் கவனிக்கப்படாததன் காரணத்தினால் இன்றைக்கு பல நிறுவனங்கள் அது தோல்வியில் முடிகிறது. பல நிறுவனங்கள் அதனுடைய முன்னேற்றத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கிறது என்று சொன்னால் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய நலன்கள் சரியான வகையில் பேணப்படுவதில்லை. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியங்களில் அவர்களுக்கு குறைவுகள் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களுடைய பொருளாதாரங்கள் அமைவதில்லை என்பதுதான் உண்மையான நிலையாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்கள், இன்றைக்கு தேசத்திலே பரவலாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு எந்த நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட நாடு கடந்து பயணிக்கக்கூடிய நம்மளுடைய பல இளைஞர்களுடைய வாழ்வு எவ்வளவு தூரம் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்களுக்கான சம்பளங்கள் வழங்கப்படாமல் மாதக்கணக்கிலே நிறைய நிலுவைகள் வைக்கப்பட்டு தங்களுடைய பொருளாதாரத்தை சமாளிக்க முடியாமல் ஊர் திரும்பிய இளைஞர்கள் புலம்புவதை பார்க்க முடிகிறது. சங்கிக்குரிய பெருமக்களே, சொன்னார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலிகளிலே நீங்கள் உயர்வை உணர்வதற்கு முன்பாக அவர்களுடைய கூலிகளை கையில் கொடுத்து விடுங்கள். அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளாக இருக்கிறது.
அது அவர்களுடைய உழைத்த பணமாக இருக்கிறது, அவர்களுக்கு சேர வேண்டிய பொருளாதாரமாக இருக்கிறது. அருமையான பெருமக்களே, இதிலெல்லாம் பிடித்தம் செய்வதனால் அந்த ஊழியர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பொருளாதார சுமைகள், இதெல்லாம் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பையும் சரிவையும் ஏற்படுத்தும் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்து காட்டுவதை பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, அதனால் தான் மிக கடுமையான முறையிலே ஹதீஸ்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஸலாத்துல் 3 நபர்கள் அஹஸ்புஹும் யௌமல் கியாமா என்று சொன்னார்கள். கியாமத்து நாளிலே நான் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நான் விவாதம் செய்வேன், அவருடைய சொர்க்கத்தின் தடைக்கு நான் தடையான காரணமாக நான் இருப்பேன். 3 நபர்களிலே ஒரு நபரை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ரஜுலுன் இஸ்தஜர அஜீரன், ஒரு பணியாளரை அமைத்து ஃபஸ்தௌஃபா மின்ஹு, அவரிடத்திலே எல்லா விதமான வேலைகளை வாங்கிக் கொண்டார், அவரிடத்திலே பெற வேண்டிய எல்லா விதமான வேலைகளும் பெற்றுக்கொண்டார். வலம் யுஅத்தி அஜ்ரஹு, அவருடைய கூலியை அவருக்கு சரியான முறையிலே வழங்கவில்லை, அவருக்கு சேர வேண்டிய அவருடைய பங்கு அவருக்கு கிடைக்காமல் செய்கிறார் என்று சொன்னால், இவருக்கு எதிராக நான் அல்லாஹ்விடத்திலே நான் தர்க்கம் செய்வேன், இவருக்கு எதிராக நான் அல்லாஹ்விடத்திலே நான் போராடுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வார்த்தைகளை கொண்டு எச்சரிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இது போன்ற நாட்கள் நமக்கு அதைத்தான் உணர்த்தி காட்டுகிறது. இந்த சமூகத்திலே ஒரு தொழிலாளர்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும், ஒரு பணியாளர்கள் அவர்களுடைய உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய சமத்துவங்கள், அவர்களுடைய கிடைக்க வேண்டிய அவர்களுக்கு பொருளாதார நிலைகள் எவ்வளவு தூரம் அதில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு மிக தெளிவான வழிகாட்டுதல்களை தந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற வழிகாட்டுதல்கள் ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அது காரணமாக அமையும். சங்கைக்குரிய பெருமக்கள், இது போன்ற நாட்களில் நாம் நினைவுறுத்து பார்க்கிறோம். அவர்கள் செய்யக்கூடிய தியாகங்கள், அவர்கள் செய்யக்கூடிய அர்ப்பணிப்புகள், அதுவெல்லாம் தான் பல்வேறு வளர்ச்சிகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து நம்மளுடைய பணியாளர்களை, நமக்கு கீழ் பணி செய்யக்கூடிய நம்மளுடைய தொழிலாளர்கள் எந்த முறைகளை நாம் நடத்த வேண்டும் என்கிற உண்மையான அழகான வழிகாட்டுதல்களை பெற்று நடக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹ்.